அவதார் படம் மாதிரியே இருக்க ஒரு தீவு பற்றி தெரியுமா? ஆமாங்க, அப்படி ஒரு தீவு இருக்கு. அந்த தீவு பற்றிய தகவலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சொகோட்ரா தீவு அபூர்வமான, உலகில் எங்கும் காண முடியாத இயற்கை வளங்கள் நிறைந்த சகாட்ரி என்று அழைக்கப்படும் தீவுதான் சொகோட்ரா தீவு. இது அரபிக்கடலின் ஏமன் மற்றும் சொமாலியா இடையே அமைந்துள்ள தீவு. ஏமன் நாட்டின் ஒரு பகுதியாகவும் இருக்கிறது. சொகோட்ரா தீவு கூட்டத்தில் உள்ள 6 தீவுகளில் 95% நிலப்பரப்பை கொண்ட மிக பெரிய தீவும் இதுதான். சொகோத்ரான்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அங்கு உள்ள பழங்குடியினரான மக்கள் சொகோத்ரி மொழியும் அரபு மொழியும் பேசுகிறார்கள். சொகோட்ராவில் மட்டுமே காணப்படும் தனித்துவமான உயிரினங்கள் ஏராளமாக உள்ளன. அதன் தாவர வாழ்வில் 1/3 ஒரு பங்கு தனித்துவமானது. பூமியில் வேறு எங்கும் காணப்படாத கிட்டத்தட்ட 700 உள்ளூர் இனங்களை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். தீவின் புவியியல் அமைப்பை பார்த்த பலரும் தீவை பூமிக்குள் இன்னொரு பூமி என ஆச்சரியத்தோடும் அழைக்கிறார்கள். இந்த தீவில் வாழும் மக்கள் பெரும்பாலானோர் மீன்பிடி தொழில் மற்றும் கால்நடை வளர்ப்பில் ஈடுபடுகிறார்கள். இந்த தீவில் பெரும்பாலும் வறண்ட சூழல், சில இடங்களில் பாலைவன நிலை, மலைகள், மணற்கரைகள், குகைகள், காற்றால் உருவான பாறைகள் என அனைத்தும் தனித்துவம் கொண்டவை. இங்குள்ள காடுகளில் காணப்படும் பெரும்பாலான மரங்கள் டிராகன் பிளட் ட்ரீ எனப்படுகிறது. அவதார் படங்களிலும் கார்ட்டூன் படங்களிலும் பார்த்து வியந்த காளான் போன்ற மரங்கள் இந்த தீவிற்கு அழகு சேர்க்கிறது. மரத்திலிருந்து கிடைக்கும் இரத்தம் போன்ற சிவப்பு கலரை கொண்டு பழங்காலத்தில் மருந்து, வண்ணம், வாசனை திரவங்கள் தயாரித்து பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. அதே போன்று டெசர்ட் ரோஸ் என்றும் உள்ளது. அடியில் தடிப்பான தண்டு, மேலே இளஞ்சிவப்பு நிற மலர்கள் உள்ளது. இது பொம்மை போல வித்தியாசமான வடிவம் கொண்டது. வறண்ட நிலப்பரப்பில் இந்த எழில் குஞ்சும் கண்கவர் பூக்கள் ஏராளமான சுற்றுலா பயணிகளை கவர்ந்துள்ளது. குக்குபர் ட்ரீ எனப்படும் ஒரு வகை மரம் வெள்ளரிக்காய் போன்ற தண்டு வடிவ மரம். இந்த தீவில் மட்டுமே அரிதாக காணப்படும் இந்த மரம் வெள்ளரிக்காவை தரையில் நட்டு வைத்து அதன் மேல் இலைகளை வைத்தால் எப்படி இருக்குமோ அது போன்ற தோற்றம் கொண்டது. அதே போன்று கோழியின் உடல் தோற்றமும் கழுகின் முக அமைப்பினையும் கொண்ட வித்தியாசமான பறவைகளும் இங்கு அதிகமாக காணப்படுகிறது. இந்த தீவில் வியப்பையும் பயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஹக் கேவ் எனப்படும் குகை ஒன்று 3 கிலோமீட்டர் நீளம் கொண்டது என்கின்றனர். அந்த குகை பார்ப்பதற்கு பெரிய திமிங்கலத்தின் வாய்க்குள் செல்வது போன்று மிக பிரம்மாண்டமாகவும் கூர்மையான பற்களை போன்றும் உள்ள இந்த குகை ஹாரர் மூவியில் வரும் காட்சிகளை போன்று பிரமிப்பூட்டும் வகையில் உள்ளது. குகையின் உள்பகுதிகளில் பண்டைய கால எழுத்துக்கள், ஓவியங்கள் பலவும் காணப்படுகிறது. தீவு என்றால் கடற்கரையும் கடலும் இல்லாமலா? அங்கு உள்ள கடற்கரையும் மக்களை கவர்ந்து இழுக்கிறது. டெத்வா லகுன் என்கின்ற கடற்கரை பார்ப்பதற்கு வெள்ளை சர்க்கரையை கொட்டி பரப்பி வைத்தது போல காட்சியளிக்கிறது. அடர்ந்த பச்சை மற்றும் இளம் பச்சை நிறங்களில் இங்குள்ள கடல் நீர் கண்ணுக்கு குளிர்ச்சி அளிக்கிறது. இந்த தீவை சுற்றிலும் இது போன்ற கடலும் குளங்களும் வியப்பை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. எத்தனையோ அதிசயங்கள், ஆச்சரியங்கள் இந்த பூமி பந்தில் நிறைந்துள்ளது. நன்றி. இன்னொரு அற்புதமான தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.